அல்லாஹ் சொன்னானா இல்லையா? உங்களுக்கு வாலிபம் என்பது குவத்தன், ஆற்றல் மிக்கது, சக்தியானது. சக்தி என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய சக்தி அந்நிய பெண்களை பார்ப்பதில் உங்களுடைய சக்தி அல்ல, அந்நிய பெண்ணை நம் பக்கம் திருப்புவது அல்ல சக்தி, அந்நிய பெண்ணை நம் பக்கம் கவருவது அல்ல சக்திகள். டூவீலரில் விரைவாக பயணம் செய்து உன்னை விட நான் குறுகிய நேரத்திலே இந்த இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்வதல்ல வாலிபத்தினுடைய இலக்குகள். இல்லை, ஒரு மணி நேரத்திற்கு இத்தனை தம்முகளை நான் ஊதிக்கொண்டிருப்பேன், இதுதான் எனது வாலிபத்தினுடைய சக்தி என்பதாக நீ நினைப்பாய் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை பேசவில்லை. ஒரு மணி நேரத்திலே இத்தனை மதுபாட்டில்களை நான் குடித்து முடித்திருப்பேன் என்பதாக நீ பெருமையாக பேசுவாய் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாலிபத்தினுடைய சக்தியை, வாலிபம் ஆற்றலுடையது, வாலிபம் சக்தியானது என்பதாக அல்லாஹ் பேசினானே, அந்த சக்தியை அல்லாஹ் பேசவில்லை. எனது செல்போனை எடுத்துக்கொண்டால் 10க்கும் அதிகமான பெண்களினுடைய நம்பர் இருக்கிறது, நான் நினைத்தால் எந்த பெண்ணையும் என் பக்கம் கவர முடியும் என்பதாக பெருமை பேசுவதல்ல வாலிபத்தினுடைய சக்திகள். இஸ்லாம் உருவாக்கிய வாலிபம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய வாலிபம். 22 வயது நிரப்பமான முஆத் இப்னு ஜபலை ஒரு யூத தேசத்திற்கு, ஒரு கிறிஸ்தவ தேசத்திற்கு ஒரே ஒரு ஈமானிய தோழனை அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறார். முஆதே, நீ அந்த நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவத்தை நீ பரப்ப வேண்டும்.